தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 8:49 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 3:35 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 3:35 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். இன்று ஆனி உத்தர தரிசனம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமையான இன்றைய நாளில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் சிவன் ஆலயத்தில் பால் அபிஷேகமோ அல்லது பன்னீர் அபிஷேகமோ செய்தால் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பண பிரச்சனைகள் இல்லை. கடன் தொல்லைகள் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகள் இவற்றிற்கு பரிகாரமாக இன்று ஆனி உத்திரத்தில் சிவபெருமான் தரிசனம் செய்வதோ அல்லது சிவன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதும் பூமி சார்ந்த பிரச்சனைகள் அல்லது வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய தரிசனம் சிறப்பு வாய்ந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்ற நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்கள் இவர்களுக்கு இன்று நீங்கள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். புதிய நண்பர்களிடத்தில் பண வாங்குவதோ அல்லது அவர்களுக்கு கடன் உதவிகள் செய்வதிலேயோ சற்று நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் தீரும். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் ஒரு சிலருக்கு காது மற்றும் தொண்டை பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ராசியில் இருப்பது உடன்பிறப்புகளால் இன்று உங்களுக்கு சில மனவேதனைகள் ஏற்படலாம். திங்கட்கிழமையான இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. அஷ்டமி திதியாக இருப்பதனால் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்க கடன் தொல்லைகள் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இன்று ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்கினால் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்று கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் சின்ன விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீடு மற்றும் குடும்பம் இவற்றிற்கு இன்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. மேலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் உங்கள் உடன்பிறப்புகளால் சற்று மன குறைகளோ அல்லது வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். இழுபறியில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீங்கள் இன்று சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கினால் நன்மைகள் நடக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பயம் விலகும். ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பதும் சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஆனி உத்தர தரிசனம் மிகவும் விசேஷமானதாக இருக்கும். பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று சிவன் அடியார்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் வஸ்திர தானமோ அல்லது அன்னதானமோ செய்ய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசியில் சந்திரனும் இருப்பது சின்ன மனக்குழப்பங்களை குடும்பத்தில் கொடுக்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பைரவருக்கு இன்றைய நாளில் தீபம் ஏற்றவும்.
மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்களும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். உடன்பிறப்புகளால் இருந்து வந்த ஒரு விதமான கவலைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பாக்கிகள், கொடுக்கல் வாங்கல், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலை விஷயங்களில் முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒத்தி வைக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இவற்றிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பல குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்டது, வியாபாரம், தொழில், இவை அனைத்திலேயுமே உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். இன்று விருச்சிக ராசி நேயர்கள் ஆனி உத்திரத்தில் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்யலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனதில் குழப்பங்கள் விலகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் மன அமைதியை கொடுப்பார். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் கேதுவினால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். அஷ்டமி திதியாக இருப்பதனால் இன்று பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். இன்று நாள் முழுவதுமே இவர்களுக்கு அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன அமைதியை கொடுப்பார். குரு பகவான் 7ஆம் இடத்திலேயும் சந்திர பகவான் பாக்கியத்திலேயும் இருப்பது இன்று தெய்வீக அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று அஷ்டமி திதியில் மகர ராசி நேயர்கள் வீரபத்ரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய அலுவலக பிரச்சனைகள் மற்றும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. கும்பராசி அன்பர்கள் இன்று நவக்கிரக வழிபாடுகளை செய்யலாம். சோமவாரமான இன்று ஆனி உத்திரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நவக்கிரக வழிபாடுகள் செய்ய இன்றைய நாளுக்கான நவக்கிரக தோஷங்கள் விலகும். 2ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், 8ஆம் இடத்தில் சந்திரன். இன்று சுபங்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட ஒரு விதமான வியாபாரத்தில் கடன் சுமைகள் மற்றும் மற்ற விதமான மனக்குறைகளும் மாறலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பெரியோர்களால் ஒரு விதமான நன்மைகள் ஏற்படும். மருத்துவ செலவுகளும் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூல பலனை கொடுப்பார். இன்று தெய்வீக அனுகூலங்கள் அதிகரிக்கும். விநாயகர் ஆலய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மற்றும் அஷ்டமி திதியில் பைரவரையும் வணங்கலாம். இன்று ஆனி உத்திரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய ஜென்மச்சனியினால் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.